சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஒரு படம் ஓடலன்னா எப்படி வேணாலும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் ஆடியன்ஸை வரவேற்கணும் அப்படின்னு. படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். உண்மையிலே ஒரு ரொம்ப மச் நீடட் சக்ஸஸ். நான் இது வரைக்கும் படங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே ரன் ஆஃப் த மில் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாலிசியோட தான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கிறேன். சொன்ன மாதிரி காலையில் எல்லாம் குளிச்சுட்டு வந்து இந்த படத்தை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த தருணத்தில் நான் வந்து நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துச்சு. அதை வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் ஆமான்னு சொல்றதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் ரொம்ப லாங்கஸ்ட் டைம் ஆயிட்டும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என்ன வச்சு அடுத்தடுத்த படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே நிறைய பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ நிச்சயமா எக்கனாமிக்கலா, கமர்ஷியலா அந்த டைனமிக்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்குலாம் நான் சொன்னேன், சார் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் சார் ஓகே சொன்னோம்னா மற்ற எல்லாம் என்னோட வச்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்புறம் ஸ்லோவா த்ரிஷா உள்ள வந்தாங்க. சந்தானம் ஏற்கனவே இருந்தார், ஏன்னா அஹமதோட ஒரு நல்ல ஒரு நண்பர் அவர். வினய் இந்த படத்துல வந்து நான் 2-3 அதர் ஆக்டர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அஹமத் சொன்னார் இந்த மாதிரி வினய் பண்ண நல்லா இருக்கும், பழக்கம் இல்லை, ஆனால் நிச்சயமா பண்ணலாம். அவரோட படங்கள் எல்லாமே ஒரு நல்ல பிரசண்டான ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கும், ஒரு காம்பினேஷனாக பண்ண இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ டீமுக்குள்ள வந்து கொஞ்சம் வினய் வந்து சாதாரணமாக டைம் எடுத்துப்பாங்க. முதல் நாளே அவர் செட் ஆகிட்டாரு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய டிலீட்டட் சீன்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல சீன் எல்லாம் ஏதாவது கண்டபடி ஏதாவது சந்தானத்தை பண்ணி வச்சிருவாரு, வினய் கண்ட இடத்துல கிள்ளி வச்சிருவாரு. ஸோ அதனாலே சென்சார் வந்து எங்களுக்கு அதெல்லாம் கட்சி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. அதில் எந்திரிச்சு வீட்டுக்கு எல்லாம் த்ரிஷா அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நான் கொஞ்சம் ஹைப்படா, கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுல எப்பயுமே ஹைப்படா ஒர்க் பண்ணி அஹமத் வந்து எல்லா டென்ஷனும் அவரே எடுத்துக்குவாரு. இப்போ உண்மையிலேயே பயங்கர டென்ஷன்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு ஷீல்டு மாதிரி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பின்னாடி வந்து 10 பேர் ஈட்டி குத்தின்னு இருப்பாங்க. அப்படி இப்படி வாங்கி தட்டி விட்டு என்கிட்ட வந்து எல்லாமே நாக்கா இருந்தது, ரொம்ப பிரச்சனை இருந்தது, எல்லாம் ஓகே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சதுக்கு நான் உண்மையிலே அன்னைக்கு அந்த நாள் வந்து நான் அந்த டெசிஷனை நான் நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் டு படம் ஓடுனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் எனக்கும் அஹமத் வந்து ரொம்ப நாள் பழக்கம். பிரதர் we had a lot of calls. ஏன்னா படம் ஓடிட்டு என்ன சொல்லலாம், நிறைய கால்ஸ் இருந்து நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த டைலாக் நான் பேசணும்னு சொன்னது, ஸ்பெஷலி லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்னால் ஐ லவ் யூ நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னால் நார்மலாக கிளீஷேவை என்னால் ஐ லவ் யூ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐ லவ் யூ சொன்னது கூட we took a lot of takes. அவர் சொன்னார் இன்னும் 1 more போகலாமா அப்படின்னா கூட கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, இந்த ஐ லவ் யூ தான் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பிரயோகமாக இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒன்லி ஒரு 2 பேர் அந்த ஃப்ரீக்வன்சியில் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஸோ நல்லா ஒரு அர்பன் டைரக்டர், அந்த அர்பன் டைரக்டரோட நான் ட்ராவல் பண்ணதில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ நிச்சயமா என்னோட செலெக்ஷன் தப்பாகல, இந்த ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அண்ட் நிறைய பேர் நன்றி தெரிவிக்கணும் இந்த தருணத்தில். நிறைய சார் இந்த படத்தை ஒத்துக்கிறது உண்மையிலேயே ஒரு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ நிச்சயமா மியூசிக் சைடு மற்ற அந்த பிரச்சனைலாம் இல்லைப்பா அப்படின்னு. ஸோ படத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். டீசெண்டாக ஒரு படம் எடுத்து கொடுத்தா அவர் ரொம்ப அழகாக இசையமைச்சிருவார், என்ஹான்ஸ் பண்ணிடுவார் எல்லா கேரக்டர்ஸையும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனை சீரியஸ் பண்ணும். ஸோ இது வந்து உண்மையிலே ஹாரிஸ் சாருக்கு இருந்த தருணம். we had to wait. ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் சாங்ஸ் கொஞ்சம் ஐ டேக் மை டைம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருந்தது. சாதாரணமாக இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாரிஸ் சார் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் சூப்பராக இருக்கு, இந்த படம் சூப்பராக இருக்கு, இந்த படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரும் இந்த படத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹாரிஸ் சார். பிஸ்னஸ் வைஸ்லையும் நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் நான் தமிழ்
இல்லை இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இது பண்ணாரு. ஸோ பேஷன் டுவர்ட் சினிமா அது வந்து ஒரு நம்ம ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் டாக்டர் வீரம் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் பர்டிகுலர்லி எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணோம். ஸோ அது வந்து நல்ல நண்பர் உதயநிதி. ஃபர்ஸ்ட் உதயநிதி என்னோட ஒர்க்கை ரொம்ப நல்லா ரசிப்பாரு. ஸோ என்னோட படங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிப்பாரு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த படத்தையும் அவர் பார்த்துருக்காரு. பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னாரு படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணும் அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் நானும் வினய் என்னோட கதையை அவர் சொல்லிட்டாரு. நான் தான் சொல்லாம இருந்தேன், அதை அவர் சொல்லிட்டாரு. பட் இன்னொரு கதையும் இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாரா, சந்தனம் வந்து ஏதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தா நீ அசிஸ்டன்ட் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே we were all down. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு சோகமா இருக்கும். யாராவது அழுதுட்டு இருப்பாங்க, யாராவது பிரச்சனை இருக்கும். அது உண்மையிலே ஒரு சேட் சீக்வன்ஸ் தான் அது. அதெல்லாம் இன்னும் சேடா நாசர் சார் வேற அழுதுன்னு இருக்காரு, கட்டி பிடிச்சி அழுவாரு செய்யணும். இன்னும் பயங்கரமா ஆகுது. ஹாஸ்பிட்டல்லாம் காட்ட டென்ஷன் மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்துல வேற இருக்கும். பட் அஹமத் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் நானும் வினயம் பேசிட்டு இருந்தோம். நான் பட்டம் ஒரு ரெசார்ட் போட்டு ஜாலியா பட்டம் உட்காந்துலான்னு பாக்குறேன்னா சினிமா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் டக்குன்னு கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் டுடே வெரி ஹாப்பி. அதான் நான் சொன்னேன், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நல்ல கதைகள் பண்ணணும் அப்படிங்கிற. ஜீவா வந்து சாதாரணமா ஒரு சேஃப் பெட்ல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சத்தியமா சொல்றேன், இந்த படம் யாருக்கு ஒரு கதை போய் சொல்லியிருந்தாலும் நிச்சயமா ஒத்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் as a hero, நிச்சயமா as a producer, as a ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இப்போ இருக்கிற ஹீரோஸ் நிச்சயமா ஒத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என்டர்டெயின் புனையன் வச்சுட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோமாவே இருக்கான் ஹீரோ. என்ன பண்றது, என்டர்டெயின் புனையன் படம் வச்சுட்டு படத்துல கோமாவே இருக்கான் ஹீரோ. நம்ம எஸ்எம்எஸ் மாதிரி போட்டு சொல்லு மச்சி அது இதுன்னு சொல்லி ஏதாவது கலாய்ச்சி ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோமாவே இருக்கான். வேற ஏதாவது பண்ணலாம், என்ன பொண்ணுலாம் ஏன் புரிய மாட்டேங்குது, அப்படின்னா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னா கதையில ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னா நான் கேட்டுட்டு ஆக்சுவலி என்னன்னா திடீர்னு நீங்க படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க படத்துல. அவன் வீட்டுக்கு போயிட்டாண்டா, ரிஷா வந்து பாவம் ஒரு ஃப்ரெண்டா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம், ஆண்ட்ரியா வந்து பழி வாங்கிட்டு ஒரு பக்கம், நாசர் சார் அவன் பர்த்டேமா அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே என்ன பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாஸ் படம் பண்ணதை விட ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக்கான ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இந்த படத்துல. ஸோ தேங்க்ஸ் டு ஹேமந்த் அகைன் அண்ட் அகைன். we had a lot of calls actually சொல்லணும்னா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ட் மதி, ஆர்ட் டைரக்டர் மிலன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட மதியம் மிலன் சாரோட அந்த காம்பினேஷன், அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மதி சார் வந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. படம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேக்சின்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு பிரதர் இந்த லுக் சூப்பரா இருக்கு, இந்த லுக் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணி கொடுத்துருக்கணும், சாரி பிரதர் நான் மிஸ் பண்ணிட்டேன் பிரதர், நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நல்ல ஒர்க் பண்ணிட்டாரு. நான் ஆக்சுவலி ஃப்ரேம் பார்க்கல சார், அதனால நான் ஏதோ சொல்றா போல இருக்கு, ஹீரோ சரியா நான் படத்துல சரியா இல்லை போல இருக்கு, கொஞ்சம் எஃபர்ட் நிறைய எடுத்த படத்துல சரியா இல்லை போல இருக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு. பட் படம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, ஏன் திரும்பவும் அவர் சாரிலாம் கேட்டாரு என்கிட்ட மாதிரி தோணுச்சு. பட் அதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவர் இன்னும் பெட்டர் ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்ல ஒரு ஹீரோவை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மதி சார் வந்து இந்த வருடம் ரொம்ப ஒரு அருமையான வருடம். ஏன்னா பாண்டியநாடுன்னு ஒரு படம் பண்ணாரு, அது ஒரு ஓப்பன் அவுட் ஒரு மாஸ் ஒரு ஓப்பன் இல்லாம ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு விஷயம், சப்போர்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணிடுறது. அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணாங்க, அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு ஹிந்தி பட்ஜெட்ஸ்ல அவரோட படங்கள் இந்த ஷேதான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மதி சார் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ என்டர்டெயின் புன்னகை படத்தின் மூலமா எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு மதி சார். ஏன்னா அவர் வந்து எங்களோட கம்பெனி படம் மூலமா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அது புன்னகை ரேஸ்ங்கிற படத்துல. ஸோ ரெண்டுத்துலயும் ஒரு புன்னகை இருக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு நண்பர். ஸோ வெரி ஹாப்பி. சந்தானம் நாம எப்பயுமே சேர்ந்தாலே இந்த கோட்டை சொல்லு மச்சிங்கிற இமேஜ் வந்து இன்னைக்கு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா எப்போ போனாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த கோட்டை சொல் மச்சி சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருந்தது. நான் ஒரே இடத்துல நிக்கிறேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நான் ஐ வாண்ட் டு ஃபர்கெட் எஸ்எம்எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் சந்தானம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியா எல்லாமே வந்து சாதாரண ஃபோன்லாம் அவ்வளோ பேசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வந்துட்டா நீ கேட்டு அந்த கேரக்டர் ஏன்னா அவர் பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப முக்கியமான இதுல என்னன்னா வினயும் சந்தானம் நானும் அவர் போட்டு அடியும் எல்லா சீன்லாம் இருக்கும். சந்தானம்
சீரியஸா டயலாக் பேசிட்டு இருக்காரு. சத்தியமா எங்களால அது வந்து ஜீர்ணிக்கவே முடியல எங்களால. ஐயோ எப்படி சீரியஸா எல்லாம் பேச முடியல, டேக் கட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. ஸ்பெஷலா இவர் சொல்லுவார், என் வாழ்க்கையே நீதாண்டா அப்படின்னு சொன்னோட சந்தானம் அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போறேன் அப்படிங்கிறாரு. பிரேம்லே சொல்றாரு, நான் அவ்வளவு எமோஷனலான சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தானம் ஒரு பக்கம் கலாய்ச்சி இருக்காரு, ஒரு பக்கம் என்ன இவன் ரெண்டு கலாய்க்கிறாங்க, படம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது ஹீரோனை வராங்க, கட்டிட்டு போயிட்டாங்க, அடிச்சாங்க, ஹீரோ வில்லனை போட்டு அடிச்சு ஹீரோ கூப்பிட்டு வந்தாருன்னா ஓகே, கதை பினிஷ், என்ன பண்ண போறாங்க. பட் இதுல அவ்வளோ வாழ்க்கையை பத்தி சம்பந்தப்பட்ட இருக்கிற விஷயத்துல வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா டைரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ Vinay is also a very sweet person, so I really had a very nice time working with him. விஷால் மூலமாக பழக்கமானாரு. வினய்கிட்ட இருக்கிற ஒரு பயங்கர கெட்ட பழக்கம்னா அவர் தோல் மேலே கையை போட்டுருவார், போட்ட டைலாகே பேச முடியாது. அவர் ஹைட்டுக்கு போட்டு ஒரு முறுக்குனாருன்னா தொண்டை கிண்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு அவர் பேசுவதே மச்சான் டப்பு டப்புன்னு உண்மையிலே அடிப்பாரு. அந்த மாதிரி பயங்கரமா we had good fun actually, நல்லா இருந்தது. த்ரிஷா, எனக்கும் த்ரிஷாக்கும் காம்பினேஷன் இல்லை, என்ன இது சும்மா மாண்டேஜா எடுத்துன்னு இருக்கிறீங்க, இந்த பசங்களோட எவ்வளவு நாள் தான் என்னையே சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் த்ரிஷாவோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாந்து லாஸ்டா எடுத்தோம். ஸோ அப்போ அதுல வந்து பல ரெயின் ஒரு பக்கம் வந்து ஆண்ட்ரியா ஒரு பக்கம் அவங்களோட சீன்ஸும் நாங்கள் ஷூட் பண்ணோம், அதே மாதிரி த்ரிஷாவோட ஷூட் இது பண்ணோம். ஸோ ரொம்ப குறுகிய டைம்ல தான் நாங்கள் சுவிட்சர்லாந்து போர்ஷன் ஷூட் பண்ணோம். பட் அவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார். ஏன்னா சுவிட்சர்லாந்து போய் 2 நாள் மழை பெஞ்சிச்சு, ஷூட்டிங் கேன்சல் 2 வாட்டியும் ஆகுது. பட் காட் கிரேஸ் அவர் வந்து அவர் ஆண்டவன் தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்னோ, அந்த சீன்ஸ், அந்த இது ஃப்ரெஷ்ஷாக அவன் வண்டியிலேருந்து இறங்கி வரும்போதுலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு படத்துக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ், எல்லாருமே ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட மொக்க படத்துக்குலாம் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல படம் என்ன கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா உண்மையாக இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து மீடியா கொடுத்து தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் 3.5 ஸ்டார்ஸ் கொடுங்க, 4 ஸ்டார்ஸ் கொடுங்கலாம் நான் இது வரைக்கும் யாருக்கும் கேட்டதில்லை. நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம இருந்ததுனால தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் கொடுக்க முடிஞ்சதுனால. ஸோ மேலும் ஹானஸ்டா எனக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு தோணுதோ ஹானஸ்டாவே நீங்கள் சொல்லுங்க. புடவை ஒரு கிரிட்டிக், புடவை ஒரு படம் ஜீவன் நல்லா பண்ணலன்னா அது ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக திட்டுங்க என்ன. ஸோ அதனால இன்னும் நல்ல படம் எனக்கு பண்ணக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹைல இருக்கேன். ஸோ அதனால என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஸோ யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து எனக்கு மன்னிச்சிருங்க. நிக்கிலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன சிரிக்கிறீங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா ஒரு டீமா எல்லாருமே பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ உதய பத்தி சொல்லிட்டேன், எல்லா பத்தியும் சொல்லிட்டேன். அதை பத்தி சொல்லனா கணேசன் சார், இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த டே அண்ட் நைட் கூட இருந்து ஃபுல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு கணேசன் சார். அவர் என்னால் இங்கே பார்க்க முடியல, ஐ திங்க் இஸ் பிஸி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நான் சொல்லி ஆகணும், கோயிங் த்ரூ ஒரு பேட் ஃபேஸ். பட் நான் அது பெருசாகவே எடுத்துக்கல, ஏன்னா வீட்டில் எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன் நான். பட் ஒன்லி ஐ வாஸ் as an actor I was worried about the producers and the directors. So என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட ஒய்ஃப், என்னோட சன், என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் இன் மை ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் கொடுக்குறதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு ஏஞ்சல் மாதிரி என்னோட ஷோல்டர்ஸ்ல இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் டு த்ரிஷா, தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் டு ஜகன், தேங்க்ஸ் டு கார்த்திக். ஸோ இருக்கிற படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். I dedicate this success to all the press and media and all the friends and all the actors and all the whole technicians, assistant directors கூட எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகலாம். சரி என்ன என்னோட அப்படி இப்படி பயங்கரமா நான் வந்து மாற்றி ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் திஸ் கைஸ். அண்ட் எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ல வந்து ஐ வில் தேங்க் யோகானந்த் சார். ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஆல்சோ நாட் ஓன்லி ஒரு ஏரியா மட்டும் இல்லாம ஆல்சோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒரு ப்ரொடக்ஷனை ஃபுல்லாவே பார்த்துட்டாரு. ஸோ ஆல் திஸ் கைஸ், ஆல் திஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், கமல்கண்ணன், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த படத்தின் வெற்றிக்காக கிரீன் பார்க் இந்த யூனிட்டுக்கு பொக்கே கொடுக்குறேன்.
வந்துடு. ஓகே. எங்களை நடத்திட்டு வந்த அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். பிரபு பிரபு